நல்லா கிளியராக இருந்துச்சு. ஐயா முதலமைச்சர் ஐயாவுக்கு வணக்கம். அண்ணன் விஜய் அண்ணனுக்கு என்னோட கோரிக்கை இது. என் பேர் ரேகா. இது யார் பார்த்தாலும் சரி, எல்லா கட்சிக்காரங்களையும் சரி, எல்லா வக்கீல் அண்ணனுக்கும் சரி, எல்லா கட்சி அண்ணனுங்களுக்கும் சரி, எல்லா அக்காங்க தங்கச்சிகளுக்கு எல்லா அண்ணன்மார்களுக்கும் இதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன். என் பேர் ரேகா. எனக்கு 17 வயசுலேயே கல்யாணம் ஆச்சு. என் வீட்டுக்காரர் 19 வயசில் 7 மலை சென்னையில் கட்டி கொடுத்தாங்க. இறந்துட்டார். 2 குழந்தையோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து தீபா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். அப்போ ராஜான்றவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சின்ராஸ் வந்து கூட இருந்தாப்புல. என் நம்பர் வாங்கிட்டு ஃபோன் பேசி என்னை இதையும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். நான் அப்பயும் சொன்னேன், எனக்கு 2 குழந்தை இருக்குது, ஹாஸ்டலில் படிக்குது, நான் எங்கள் அம்மாக்கிட்ட இருந்துக்கிறேன், நீங்கள் இன்றைக்கி கல்யாணம் பண்ணுவீங்க, நாளைக்கு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா என்னை வேறு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறா, எனக்கு குழந்தை வேணும் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க, வேணாப்பா என்னை விட்டுரு, உன் கையெடுத்து கும்பிட்றேன்னு சொன்னேன். எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, வேணாப்பா அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு அவள் இப்படியே இருக்கட்டும்னு சொன்னாங்க. கேட்கல. கட்டினா இவ்வளோதான் கட்டுவேன், இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னாப்புல. இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னார். நானும் அவர் பேச்சு 1 வருஷமாக என் முன்னாடி சுத்தனால நம்பி சின்ராசு தாரமங்கலம் அம்பேத்கர் நகர் அவர் அவங்க ஊர் பேர் சின்ராசு. அவங்க அம்மா பேர் ராஜம்மா, அவங்க தங்கச்சி பேர் வசந்தி, அவன் தம்பி பேர் சண்முகம், அவங்க அப்பா பேர் ஏகாம்பரம். நான் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருந்தேன். அது என்ன கேஸ்னு அவரையே கூப்பிட்டு விசாரிச்சாதான் அவர் வாயிலே சொல்லிட்டோம். அந்த கேஸை வச்சு தான் என்னை மிரட்டுறாரு, வாழ மாட்டேன்னு. என்ன மன்னிப்பு கேட்டதுனால தான் வெளியே விட்டேன். செய்யாத தப்புக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. செஞ்சு கொடுத்த தப்புக்கும் நான் அதை மறந்து வாழ்ந்தாலும் அவங்க அம்மா தூண்டுதல் பண்ணி கேஸு கொடுத்து 2 மாதம் நான் திருந்தி வந்துன்னு 2 மாதம் இருந்துட்டு என்னை ரொம்ப அடின்னு அடித்து கொடுமைப்படுத்தினார். அப்பவும் நான் அவர் கூட தான் இருந்தேன். இந்த 15-13 வருஷமாக நான் படாத கஷ்டப்பட்டிருக்கேன். இவங்க குடும்பத்தில் பணம் கொடுத்தா இவளுக்கு நல்ல மருமக, பணம் கொடுக்கலாம் இவங்களுக்கு நல்லவங்க கிடையாது. இவன் தம்பி 3 வருஷமாக தலைமறைவாக இருக்கும்போது நான் விஷமாக தெரில அவங்க அம்மாளுக்கு, ராஜம்மாளுக்கு. அவன் தங்கச்சிக்கு தெரில, இவனுக்கு தெரில. இன்னைக்கு பணம் கொடுக்கும் போதெல்லாம் ரேக்கா நல்லா தெரிஞ்சுது இவங்களுக்கு. என்ன என் பிள்ளைய கட்டி கொடுத்தோன்னே தான் நான் கெட்டவளா தெரியுறேன் இவங்களுக்கு. எப்படி 21 வயசில் வாழும் போதெல்லாம் நல்லா இனிச்சுது, இன்னைக்கு 37 வயசு ஆனோன்னு எனக்கு கசக்குது அவங்களுக்கு. சொல்லுங்க பார்ப்போம். 13 வருஷம் வாழ்ந்திருக்கேன். இதுக்கு எனக்கு நல்ல தீர்ப்பு எல்லா அண்ணனும் விஜய் அண்ணனுக்கு இது எப்படியாவது யாராவது அனுப்புங்க. என்னோட தேவை செஞ்சு என்னோட கோரிக்கை இது. என் உயிருக்கு இவங்க தான் நான் சாவறதுக்கு காரணம். ராஜம்மா, ஏகாம்பரம், வசந்தி, சண்முகராஜி, சின்ராஸ். இப்போ மிரட்டுறாரு ஃபோனை பண்ணி. நான் வாழ மாட்டேன்னு வந்து சொல்வேன் இந்த கேஸு கொடுத்தேன்னு. என்ன கேஸுன்னு பொதுமக்களுக்கு தெரிஞ்சால் செருப்பால் அடிப்பாங்க. என்ன மன்னிச்சு திருந்தி வாழ்த்தோன்னு விட்டுருக்கேன். என்ன நீ என்னை வேணான்னு சொன்னினா இதுக்கு நீ என்னை வந்து பின்விளைவை சந்திப்பனா? என்ன பிளாக்மெயில் பண்ணுறாரு. என்ன இவங்க குடும்பமே என்னை பிளாக்மெயில் பண்ணுது. அம்பா நான் செலவு பண்ண மாதிரி என் தம்பி கேஸுக்கு நான் நல்லவளாக தெரிஞ்ச அவங்க அம்மாளுக்கு. என்ன நாய் மாதிரி ஒடியாரும் போது 4 மணி 5 மணிக்கெலாம் நல்லவங்களாக தெரிஞ்சவங்களுக்கு இன்றைக்கி நான் விஷமா வேறு கல்யாணம் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் ஊருப்பட்ட பொம்பளைங்களுக்கு நான் சிங்கிள்னு அனுப்புகிறான். என்ன இவன் பேர் சின்ராசு. கேட்டால் இவர் வந்து அந்த காலத்து பையன் மாதிரி பேசுறது. பொம்பளைங்களை ஏமாத்துறவங்க இவங்க. சரிங்களா? என் வாழ்க்கை கெட்ட மாதிரி எந்த பொண்ணு வாழ்க்கை கிடக்கூடாது. 13 வருஷம் வாழ்ந்திருக்கேன். இதுக்கு எனக்கு நியாயம் கிடைக்கலாம். நான் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியே தீ குளிப்பேன். என் உயிர் போகிறது நிச்சயம். அதுக்கு காரணம் இவங்க தான். விஜய் அண்ணனுக்கு ஃபோட்டோ அது கூடிய வைக்கிறேன். நான் ஃபோட்டோ நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். குழந்தையோடு நான் போட்டிருக்கேன். மாசாணி அம்மா கோயிலில் எடுத்த ஃபோட்டோ போட்டிருக்கேன். நான் அந்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் பாருங்கள், இந்த வீடியோவையும் பாருங்கள்.